வெல்கம் டு ஈகிள் வேர்ல்ட் கேஸ். எப்படின்னா நம்ம மைன்கிராஃப்ட் நியூ சீரீஸில் வந்து எபிசோடு வந்து 4 கைஸ். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த கவு ஃபார்ம் வந்து கட்டியிருப்போம். ஸோ இந்த எபிசோடில் வந்து வீடு கட்ட போகிறோம் கைஸ். எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சில சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 இங்கிட்ட இருக்கும். எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிட்ட கொஞ்சம் தூரத்தில் ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் மைனிங் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி வர முடியல. சம்பவம் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி ஓகே ஏதாவது பண்ணி வெளியே வந்துடுவோம் அப்படின்னு நானும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டேன். என்னென்னமோ வெளியவே வர முடில. அப்புறம் அங்கே தண்ணி மாதிரி இருந்துச்சு, அதில் ஏறி வரையில கீழே விழுந்துட்டேன். நான் பெட்டுக்கு இங்கே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு அங்கே இடையில போய் ஒரு டைம் தூங்கினேன். அதனால இங்கே இருக்க ரீஸ்பான் பாயிண்ட்டும் போச்சு. போனனால என்னை வந்து கேம் ஆரம்பிக்கையில் ஸ்பான் பண்ண ஏரியா கொண்டு எங்கேயோ ஸ்பான் பண்ணிடுச்சு. அங்கேருந்து நான் பலாயிரம் கிலோமீட்ரு சுற்றி நான் வந்து குவார்டினேட்ஸும் மறந்துட்டேங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கோமா, இதுதான் நம்மளோட ஏரியா. இங்கே இருக்க குவார்டினேட்ஸும் எனக்கு தெரியாது, மறந்து போச்சு. எனக்கு எப்படி வர்றதுன்னு தெரில. சரி அவ்வளோன்னு நினச்சேன். அப்புறம் தான் வச்சு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே அதில் இருக்குமேன்னு கண்டுபிடிச்சி சரின்ட்டு அதில் கண்டுபிடிச்சி பார்த்தா கிட்டத்தட்ட சம்மந்தமே இல்லாமல் அதேமாதிரி இந்த சைடு வரும். இங்கேருந்து இப்படி வரணும், இங்கிட்டிருந்து பலாயிரம் பிளாக்கு. நான் சம்மந்தமே இல்லாமல் இப்படி போய் அப்படியே சுற்றி இருக்கேன். ஆயிரக்கணக்கான பிளாக்கு சுற்றி இந்த சைடில் இருந்தேன். அப்புறம் தான் இங்கேருந்து இங்கே வந்தேன். ஸோ இடையில வந்து நிறைய ப்ரோக்கன் போர்ட்டல் பார்த்தேங்க. எப்படி ஒரு 3-4 இருக்கும். அது அப்புறம் வில்லேஜ்லாம் கண்டுபிடிச்சி அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு. ஆர்மரு மொத்தமாக 4 ப்ரோக்கன் போர்ட்டல்ல எனக்கு 10 இது கிடச்சிருக்கு. 10 பிளாக் ஆஃப் டைமண்ட் கிடச்சிச்சு. அப்புறம் சேடில் ஹார்ஸ் ஆர்மர் 2 கிடச்சிச்சு. கோல்டில் இதெல்லாம் கிடச்சிச்சு கைஸ். எப்போ ஆனால் எல்லாம் மறக்கவே முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இது கலெக்ட் பண்ணியிருந்தேன் கைஸ். வுட்டு கலெக்ட் பண்ணியிருந்தேன். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் காடை உருவாக்கி வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து காடை வந்து இது பண்ணியிருக்கேன், க்ளீன் பண்ணிட்டேன். மொத்த மரத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு இந்த சைடு ஃபுல்லாக காடு மாதிரி மாற்றிட்டேன் நான், ஃபாரஸ்ட் பயம் மாதிரி அவ்வளவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்காமல் வீடு கட்ட ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கவ்வு சிக்கனுக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த டைம் கொஞ்சம் பெரிய வீடாகவே கட்ட போகிறோங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லாக வச்சு கட்டலான்னு நினைக்கேன். எனக்கு அந்த மாதிரி கட்டுட்டு ஆசைனா இத்தனை நாளில் கட்ட முடியல. நான் இன்றைக்கி கட்ட போகிறேன். ஸோ ஓகே அவ்வளோதான். ஓகே எல்லா மாடையும் ப்ரீட் பண்ணிடுவோம் கைஸ். நம்மளுக்கு லெதருக்கும் இனி பிரச்சனை இருக்குது. புக் செல்ஃபு என்சாண்டிங் டைட்டில் வந்து என்சாண்டிங் டேபிள் செய்கிற டைட்டில் வந்து புக் செல்ஃபுக்கு பிரச்சனையே இருக்காது, ஃபுட்டுக்கும் பிரச்சனை இருக்காது இனி. ஏன்னா அவ்வளோ மாடு இருக்குது. அது போக ஆடு கோழி இருக்குது. ஆமாம் ஷிப் ஃபார்ம் வேறு கட்டணும், அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே அவ்வளோதான் கைஸ். அடப்பாவில ஒரு ஸ்டாக் வச்சுருந்தேன்டா. ஸோ கைஸ் சிக்கனுக்கு இது பண்ணிட்டு ஃபார்ம் வேறு கட்டணும் கைஸ். ஆமாம், ஸோ ஃபார்மிங் ஏரியா வேறு கட்டணும். ஐயோ போச்சு. நான் நினச்ச மாதிரியே சில கோழிலாம் வந்து வெளியே விழுகுது. அப்படி நடக்கக்கூடாதுடா. ஸோ நம்மள்கிட்ட ஹேபிள் கூட பிரச்சனை இல்லை. பிளாக் ஆஃப் ஹேபிள் வந்து இருக்குது. வில்லேஜ்லாம் போயிட்டு வந்தனால சீட்ஸ் ஆனால் வேணுங்க. சீட்ஸ் வச்சுதான் இதெல்லாம் வேறு பண்ணணும், ஃபார்மிங்கு. ஸோ ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. ஐயோ எத்தனை 5 கோழி கொஞ்சம் வெளியே வந்துருச்சு சுத்தம். 5 6 வந்துருச்சா, விளங்கிடும். ஸோ இந்த 5 முட்டையை போடும். ஒரு கோழி கொஞ்சம் அதுதா 1 வந்துருச்சு, நல்லது. ஏங்களே நீங்கள் இங்கேருந்து அடித்தாதான் அங்கிட்டு தள்ள முடியுமா? அவ்வளோதான், உள்ளே போய் விழுந்துருச்சு 1, நல்லது. ஐடியா கைஸ். இந்த 3 கோழி கொஞ்சம் 4 ஓகே 5. அடக்கடவுளே, எல்லாத்தையும் இங்கே கூட்டியாந்து இப்படி அடித்து உள்ளே தெளியணும். அதை உள்ளே போய் சொன்னேன்.
அடே சிங்க வாங்க, சாப்பாடு வச்சுருக்கேன். வா ஏறு ஏறு ஏறு, மேலே ஏறு மேலே ஏறு. ஓகே, ஒன்று போயிடுச்சு, ரெண்டாவதும் போயிடுச்சு. ஓகே, இன்னும் ஒன்று தாங்க வெளியே இருக்குது. நம்ம பிளான் ஒர்க் ஆகுதே, பரவாயில்ல. அவ்வளோதாங்க எல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டோம்ல. பிரில்லியன்சி கைஸ். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்களா ஒரு பேரல். இந்த பேரல் ஃபுல்லாக விட்டு தான் இருக்குது. நம்மள்கிட்டயும் ஒரு 3 ஸ்டாக் விட்டு இருக்குது. அவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். ஆமாம், மறந்தே போயிட்டேன் பாருங்க. இருங்க, இங்கே இந்த பூ வச்சுட்டு வந்து இது இங்கே எங்கடா வீட் சைடு எங்கடா வைப்பேனா? சரி ஓகே, இதை வந்து இங்கிட்ட மாற்றிட்டு இங்கே வைப்போம். நம்ம வந்து இந்த செஸ்ட் பிளேட்டையும் லெகின்ஸையும் போட்டுப்போம் நம்ம. ஆனால் இது வந்து அவ்வளோக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஓகே, லெகின்ஸ் ஏற்கனவே இருக்கா நம்மள்கிட்ட. அதனால இப்போ வேணால் வேஸ்ட்டு நான் வச்சுருப்போம். இடம் இல்லை கைஸ், சீக்கிரமே பேஸ் கட்டணும். ஸ்டோரேஜ் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ஓகே, ஸோ இந்த விட்டு எடுத்துப்போம். இப்போ தான் கைஸ் நம்மளுக்கு பெரிய வேலை. இந்த ஹார்ஸ் ஆர்மர் வந்து நம்ம இந்த ஹார்ஸுக்கு போட்டு விட்டுறோம். தகன்னு இருக்காங்க கைஸ் பையா. இப்போவே இருட்ட போகுதா? இருங்க வரேன். ஸோ கைஸ் இப்போ வந்து வீடு கட்டுவோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஆரம்பிப்போம் கைஸ். இப்போ நான் இங்கே 1 2 3 உங்க வீடா 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18 19 20. அடே எங்கள் அப்பா 20 இவ்வளோ நீளந்து வருதா? அப்போ 30 கிட்ட கொண்டு போகணுமா கைஸ்? இங்கிட்ட 30, ஆமாம் 30 கிட்ட கொண்டு போகணுமா? இல்லை 21 22 23 24 25 25 போதும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 13 14 15 போதும் தான் நினைக்கிறேன். 15 போதுமா? போதும் கைஸ். வந்து இந்த பிளாங்க்ஸ் அப்படியே அடிக்கிட்டே வரும். எக்ஸ்ட்ரா இங்கிட்ட ஒரு பிளாங்க் இருக்கோ அப்போ அதை உடச்சி எடுத்துட்டு வச்சுருவோம். இப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து இப்போ இது பண்ணணும் கைஸ், வைக்கணும் பிளாங்க்ஸை. இது வந்து ஒரு லேயர் கைஸ், இது 2 3வது லேயரில் தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். சொல்லுங்க, அதுக்கு இந்த உட்டு போதுன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இப்போ வந்து அங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே தான் கைஸ் போய் கலெக்ட் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இங்கே பிளாங்க்ஸும் இதுவும் வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த இது சொல்லுவாங்கள்ல, இந்த மரத்தோட இது வளர்றக்கு சாப்ளிங்ஸ் வச்சுட்டு வந்திருக்கேன் ஓக்கில். அதெல்லாம் வளரும் கொஞ்சம் நேரத்தில். அதை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் நான் வேணும்னா. ஓகே, ஸோ இதை இங்கே வச்சுருவோம். ஓகே ரைட்டு. இல்லைனா நான் பசங்க இதை ஃபுல்லாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டேன் கைஸ் வீடியோவை. இருங்க வரேன். ஓகே இருங்க. ஸோ கைஸ் ஃபைனலி எப்போ முடிஞ்சு டே என்னடா அவ்வளோதான் கைஸ். 3 பிளாக் ஹைட் வந்து ஏற்றியாச்சு. சன்னிங்க மேலே இருக்கா, நல்லது. ஸோ இப்போ வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து எங்கிட்டனா, ஸோ அங்கிட்டுக்குன்னா இங்கே வந்து வைப்போம் கைஸ் என்ட்ரன்ஸு. ஸோ அதுக்கு வந்து இருங்க 1 இல்லையே, இது இங்கே வரக்கூடாதோ? ஆமாங்க கைஸ் இருங்க. இல்லையே, ஐயோ தப்பு பண்ணிட்டேன். இருங்க, இதை வந்து உடச்சிருவோம் ஃபஸ்ட்டு.
வச்சுட்டு ஸ்டார்ஸ் எடுத்து இப்போ இதை இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே அவ்வளோதாங்க. இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. நைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு நம்ம வந்து இங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். அதெல்லாம் சஸ்பென்ஸ் கடைசியில் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடுனா என்னக்குன்னா இங்கே வச்சுப்போங்க. இந்த இருக்கு பாருங்க, கொஞ்சோண்டு இடம் மட்டும் இங்கனக்குள்ளே விட்டுட்டு வச்சிடணும் பிளாக்கு. ஓகே, இங்கிட்ட வச்சுப்போம். இப்போ இங்கிட்டேருந்து லாஸ்ட் வரையும் கொண்டு போடுங்க. உட்டு பேரலில் இருக்குது, அதை வேறு போய் எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் தேவைப்படுது. இந்த இடம் போதுமாண்ணா? ஓகே போதும் கைஸ். இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு 2 ஸ்டாக் இருக்குது. கீழே வச்சுட்டேனா? ஸோ அதை அப்புறமாட்டி போய் எடுப்போம். இருங்க வரேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக வச்சாச்சா. இங்கிட்ட வந்து டோரு, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ வந்து என்ன, இந்த கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சு நம்ம வந்து ஒன்று செய்யணும். என்னென்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை 4 வேணும் மிஸ். ஓகே அவ்வளோ. இதை மூடிட்டு இன்னும் இதை வச்சிடணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ டோருக்கு இது வந்து போதும். ஓகே, அப்படி இங்கிட்ட கொஞ்சோண்டு வேணுமோ? ஆமாம், இங்கிட்ட வந்து ஒரு 5, 1 2 3 4 5. ஓகே, இல்லைன்னா 5 கூட வேணாம், 2 போதும். இந்த 6 கிளாஸ் எடுத்து மேலே இங்கே வச்சுருவோம். 1 2 3 4 2 3 வச்சுட்டு மிச்சத்தில் இங்கே உடச்சிருவோம். ஏன்னா கிளாஸ் எடுத்துப்போம். எடுத்துட்டு இது வந்து 4 5 வச்சுப்போம். ஓகே, இப்போ இங்கிட்டு வந்து மிச்ச கிளாஸ் வச்சுருவோம். இங்கிட்டு வந்து ஒரு 2 3 கிளாஸ் வச்சாலே போதும். இங்கிட்டு ஒரு 2, சுத்தம் ஒரு கிளாஸ் வேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ மிச்ச இடத்துல வந்து பிளாங்க்ஸை வச்சுட்டு இங்கிட்டு வந்து வைக்கணுமான்னு யோசிக்கிறேன். இங்கிட்ட வைக்கணும் தான். 3 4 5 வச்சாச்சு. ஆமாங்க வச்சாச்சு. ஒன்று 2 3 4 5. அதான் இப்போ இங்கே இடையில கிளாஸு.
இப்போ இங்கே வந்து 3 கிளாஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு விஷயத்த வந்து பார்க்குறக்காக செக் பண்ணுறக்காக இருங்க. அவ்வளவுதான். நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சரிட்டு இந்த 3 4 ஸோ உட்டு போய் எடுத்துகிட்டு வரணும் கைஸ். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மள்கிட்ட பிளாங்க்ஸும் இல்லை. இங்கே வேண்டா. ஓகே கைஸ், ஆனால் இது வந்து நம்ம ஹவுஸ் பில்டிங்கோட பார்ட் 1 தான் கைஸ். ஸோ பார்ட் 2 வரும். ஸோ ஏன்னா இது வந்து இந்த வீடை வந்து ஒரு எபிசோடில் கட்டி முடிக்க முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய வீடு. ஓகே கைஸ், அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரே விஷயம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதாங்க. ஸோ ஸ்டியர்ஸ் செஞ்சு இந்த ஓக் லீவ்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன்ட்டே. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிற கைஸ். இருங்க, இது எதுக்கு இங்கே வைக்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இது வந்து எங்கன்னா இது வரையும் இருக்கணும். எங்கடா ஸ்டார்ஸே காணோம். இந்த இருக்கா. ஸோ இது வந்து ஃபுல்லாக எங்களோட சைட்லலாம் வச்சுருவோம். ஓகே, இது எப்படியும் ஒரு 3ஆவது தேவைப்படும். ஆனால் இங்கே வரையும் மட்டும் வச்சுப்போம். ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் எல்லாத்தையுமே உடைக்க போகிறோம் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறோம். எஸ் கைஸ். ஸோ எனக்கு வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பேஸ் கட்டில் ஸ்விம்மிங் பூல் கட்டணும் ரொம்ப ஆசை. ஃபைனலி அது நடக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாக உடச்சி எடுத்துருவோம். ஸோ 3 பிளாக்கு வந்து தோண்டணும். அதாவது நம்ம 3 பிளாக் ஏற்றுறோம் பார்த்தீங்களா அது. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டே நான் ஏற்றாமல் இருந்திருக்கலாம் போல இதுக்கு பேசாமல். சரி ஓகே, பரவாயில்ல. ஸோ இதை வந்து உடைக்கணும். வெயிட் பண்ணுங்க, வரேன். ஸோ கைஸ், நான் வந்து இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ எப்படின்னா கீழே வந்து இது மட்டும் ஊற்றி, ஸோ இது ஊற்றிங்கிறேன் பாருங்கள். டர்ட்டி கேட்டில் லாக் வச்சு இது பண்ணிட்டேன். ஓகேங்க, இந்த லைனை ஸோ ஃப்ளூண்ட்டாக கொண்டு வர வச்சுட்டு இப்போ தான் கைஸ் கொஞ்சம் வேலையே அதிகம். ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றணும். அது கொஞ்சம் கடுப்பான வேலை, என்ன பண்ணுறது. ஆமாம் கைஸ், எனக்குள்ளே ஒரு இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணிடுவோம். இல்லைன்னா சும்மாலாம் அங்கே வரையெல்லாம் போயிட்டு முடியாது. ரொம்ப கடுப்பாக இருக்குது அது. சும்மா உருவாக்கிட்டு அப்புறமாட்டி அதை வந்து மூடிடுவோம். எப்படா மறந்து வர வச்சு. ஓகே, அலையா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ். ஆமாம்ல, இப்படி ஒரு இதுக்கு வச்சாலே போதுங்க. அப்புறம் லைனாக வரும். ஸோ எதுக்கு அப்புறம் ஒரு லைனாக இருந்து வரீங்கன்னா அப்போ தான் சரியாக இருக்கும். ஓகே, சுத்தம். இங்கே இல்லைடா. ஓகே, அதில் வேலை இப்போ இந்த இங்கிட்ட என்ன வயசு இது.
அள்ளிட்டோமோ. ஓகே, இப்போ வந்து கலெக்ட் பண்ணுவான். ஓகே, டேய் வேமாடா. ஓகே டேய் என்ன இருங்க, இங்கனையே தண்ணி. ஆமாம் இல்லை கைஸ், இது யோசிக்காமல் போயிட்டேன் பாருங்க. இப்போ எதுக்கு நம்ம அங்கே வரையும் போயிட்டு இங்கே தண்ணி வந்து எடுத்துப்போம். எப்படியும் இது போகாது, ஏன்னா இது வந்து வாட்டர் சோர்ஸ் மாதிரி தான். என்னடா வரல? ஐயோ ஆக்சிஜன் இல்லை. நல்ல வேலை பார்த்தேன், இல்லைன்னா இந்நேரம் இருக்கே அதை. அங்கே இல்லடாடி. இருங்க, ஒரே ஒரு பக்கெட் வந்து வந்துப்போம். அவ்வளோதான் கைஸ், வில்லேஜ் நம்ம ஸ்விம்மிங் பூல் ரெடி. ஆனால் இருங்களே, ஆமாம் கைஸ், இங்கன்னே ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரியலிஸ்டிக்காக இல்லை, நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ், நம்ம ஸ்விம்மிங் பூல் ரெடி. பரவாயில்ல கைஸ், நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, அடுத்த எபிசோட் இந்த பில்டு ஹோம்ங்கிற அடுத்த பார்ட்டில் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று கட்ட போகிறோம். இந்த சின்ன இடத்துல சின்னமாக ஒன்று அழகாக கட்ட போகிறோம். அது என்னன்னு யார் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ ஓகேவா? ஸோ அந்த சின்ன இடத்துல நான் வந்து ஒன்று கட்ட போகிறோம். அது வந்து என்னன்னு நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஓகேவா? யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். டாட்டா, பை பை, see you.